ஒரு பெரிய லெசன் நேத்து கத்துக்கிட்டேங்க. அந்த கன்சர்ன்ட் பெர்சனோட பெர்மிஷனோட நான் கத்துக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். மேபி அது உங்களுக்கு நேத்து யூஸ்ஃபுல்லா எனக்கு ஒரு இருக்கலாம். சிஸ்டர் கால் பண்ணாங்க. அவங்க கேக் ஆர்டருக்கோ, இல்ல கிளாஸ் என்குயரிக்கோ நான் உங்களுக்கு கால் பண்ணல. ஜஸ்ட் நான் உங்ககிட்ட பேசணும், பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்ல சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு 3 இயர்ஸா பேக்கிங் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு டெய்லி ஆர்டர்ஸ் வரமாட்டுது. கெஃபேஸ், ஷாப்ன்னு எல்லாத்தையும் ரீச் பண்றேன். எனக்கு வந்து ஆர்டர்ஸே கிடைக்க மாட்டுது. உங்களுக்கு எப்படி டெய்லி ஆர்டர்ஸ் கிடைக்குது? தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசும்போதே அவங்க ரொம்ப கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. என்னன்னு கேட்கும்போது, அவங்க கல்யாணம் ஆயிட்டு ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. குழந்தைங்களுக்கு அப்புறம் ஜாப் குவிட் பண்ணிட்டு ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் வந்து கத்துட்டு இருந்திருக்காங்க. அது குழந்தைங்களை வச்சுட்டு ஒர்க் பண்ண முடியல அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கிங்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 அமௌண்ட் பே பண்ணி அந்த பேக்கிங் வந்து கத்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஓடிஜி அவங்க ஸ்டால் போடுறதுக்கான கார்ட் அப்படி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs வரைக்கும் பேக்கிங்காக செலவு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ற அமௌண்ட் அவங்களுக்கு மந்த்லி கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க. நான் உங்ககிட்ட சொன்ன கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். இப்போ பிசினஸ்ன்றது எல்லாருமே பண்றாங்க. எல்லா உமன்ஸுமே ஏதாவது ஒரு பிசினஸ் வந்து சைட்ல பண்ணிட்டே தான் இருக்காங்க. காம்படிஷன் ரொம்பவே ஹெவியா இருக்குங்க. ரீசென்ட் டேஸ்ல மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் விட பேக்கர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. பிசினஸை பொறுத்தவரை பொறுமையும் நிதானமும் ரொம்ப முக்கியங்க. ரீல்ஸை பார்த்து ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க வந்து கம்பேர் பண்ணிக்க கூடாது. இப்போ உங்களுக்கு நிறைய ஆர்டர் வருது அப்படின்னா அவங்க முன்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அது எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. 1 மினிட் ரீல்லையோ ஷார்ட்லையோ அவங்களோட ஃபுல் எஃபர்ட் வந்து எப்பவுமே காட்ட எப்பவுமே உங்களுக்கு ரெகுலராக இன்கம் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் சைடில் பிசினஸ் பண்ணுங்க. பிசினஸ்ல ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் உங்க ஜாப்பை குவிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு முன்னாடியே ஜாப் விட்டுறாதீங்க.